ஒன்றுமே பார்க்கல, சும்மா எடுத்துகிட்டு போகிறேன். நம்பர் 707 டோனியோட நம்பர். இது வந்து அடிச்சு பிடிக்கிருக்காரு. ஸோ அடி வச்சு வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக மங்கி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா டேங்க் பேக்கு தூக்கி கீழே போட்டுட்டு டெண்டரில் பிடிங்கி எடுக்க பார்க்குது. நான் தான் எடுத்து. ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து ரூமில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் பேக்கில் தெரியல, இதுதான் நம்ம ரூமு, மங்கி ட்ரைப். ஸோ எங்கள் பைக்ஸ் எல்லாமே 10 பைக்ஸ் இங்கே வரிசையாக நாங்கள் வச்சுருக்கோம். ஃபுல்லாக மங்கி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா டேங்க் பேக்கு தூக்கி கீழே போட்டுட்டு டெண்டரில் பிடிங்கி எடுக்க பார்க்குது. நான் தான் எடுத்து மாரி ப்ரோ கிட்ட பொறுப்பாக கொடுத்துருக்கேன், இப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேரும் ஹெவி ரவுடிஸ். இவங்க 3 பேருக்கு பயமே கிடையாது. ஸோ நம்ம பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் ஃபால்ஸ், வாலஞ்சான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ காய்ஸ், கடைசியில் நம்ம குட்டிக்கானம் வந்திருக்கோம். குட்டிக்கானத்தில் என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, செம்ம வெயிலாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது வேறு லெவலில் கிளைமேட்டில் இருந்தது. இப்போது எல்லாம் தலைகீழாக இருக்குது. கிளைமேட்டெல்லாம் டோட்டலி அப் டவுன். ஸோ வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஒரு லைட்டாக ஒரு சில்னஸ் இருந்து இப்போ அதுவும் போச்சு. நமக்கு இங்கேருந்து வாகமன் 23 கிலோமீட்டர். நம்ம எப்படி போகிறோன்னா ஏலப்பாறை போய் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்ம போக போகிறோம். அப்பா என்னடா வெயில் அடிக்குது. நான் ஃபஸ்ட்டாக குட்டிக்காரன் வரும்போது எப்படி இருந்த தெரியுமா, மொத்தம் பனி கூட்டம். பனின்னு சொன்னால் பனிக்கு நடுவில் மூழ்கி நின்னேன், அந்த மாதிரி நின்னேன். ஸோ இது மெரின் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு இங்கே. ஒன்றுமே பார்க்கல, சும்மா எடுத்துகிட்டு போகிறேன். லாஸ்ட் டைம் வரும்போது வேறு லெவல் கிளைமேட்டாக இருந்ததெல்லாம் இந்த அளவு வேறு லெவலில் சூடடிக்கு. மன்சூன் இப்படி ஆச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு மலைக்கு மேலே கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மழை பெய்தா மட்டும்தாங்க கிளைமேட் நல்லா இருக்கும், இல்லாமல் என்ன நடந்தாலுமே கிளைமேட்டு நல்லா இருக்காது. ஒரு 1 ஹவராவது மழை நின்று பெய்யணும், அப்போ தான் கிளைமேட் வந்து நல்ல கிளைமேட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, தர்ம யுத்தம், சரியான தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குங்க, நல்ல ஜில்லுன்னு அடிக்கி. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அடிக்கிற வெயில பாரு. மணி 2 ஆகுது,
இருந்தாலும் வெயிலுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்லை, வெறித்தனமாக அடி. இனி எப்படி ரூட் அப்படின்னா, நம்ம இனி ஏலப்பாறை வர போகிறோம். ஏலப்பாறை ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் வழி போயாச்சுன்னா நமக்கு வந்து வாகமன் ரீச் ஆகலாம். வாகமன் எப்படி போவோம்னா, வாகமன் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம அப்படி போய் தான் நம்ம ரூமுக்கு போகணும். நம்ம இப்போ குட்டிக்கான ரூட் வரனால நமக்கு வந்து வாகமனோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ் போக முடியாது. ஸோ அதுக்கு லெஃப்ட் இந்த சைடு தான் நம்ம போய் ஏறுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீஃபோர்டு டீ எஸ்டேட். இங்கே இருக்க மேக்ஸிமம் எஸ்டேட்டும் வந்து டீஃபோர்டோட தான், அவங்களுடைய நேமில் தான் இருக்கும். இங்கே ஒரு சிப்லைன் வருது பாருங்கள், அங்கேருந்து இங்கே. ஸோ ஒர்க்கு அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டீ தோட்டங்களை பார்த்ததுமே உண்மையில ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். நம்ம அப்படி தான் போகணும் இன்றைக்கி, அந்த அப்படி கீழே இறங்கிட்டு. ஸோ இந்த ரோடு வழி தான் போவோம். இதுதான் ஏலப்பாறை ஜங்ஷன். நம்ம இங்கேருந்து வாகமன் போனோம், 15 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட்டு இதுக்கு உள்ளாடி இறங்கணும். இந்த லெஃப்ட் கட் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். இப்படி வெயில் அடிக்கி. அங்கே மலைக்கு மேலே பாருங்கள், அங்கே அவ்வளோ பனிக்கூட்டமாக இருக்குது. கீழே இப்படி வெயில் அடிக்கி. இப்போ இயற்கையும் ஏதோ நினைக்குது நமக்கு வேண்டி தரணும் அப்படின்னு. மழை வந்து மான்சூன் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்தாலே அப்படி ஒரு எனர்ஜி வந்துடும். ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த ஃபீல் அப்படி நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கணும்னா இந்த டீ எஸ்டேட்டை பார்க்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். க்ரீனிஷாக 2 கலரில் இருக்குது. அதுங்க டார்க் க்ரீனில் இருக்குது, இங்கே வந்து லைட் க்ரீனில் இருக்குது. லைட் க்ரீனில் இருக்கிறதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் ரொம்ப என்ஹெச்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அர்ஜென்டினா மெஸ்ஸியோட எவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ்னு பாருங்கள். ஒன்று கேரளாவில் ஃபுட்பால் ஃபேன்ஸு ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு விட வரைக்கும் பயங்கரமாக இருக்கிறாங்கன்னு வரைக்கும் வெறித்தனமாக இருக்கிறாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஒரு டார்க் ஆகி மழை கூட பெய்தாச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 19 to 20 அவ்வளோதான் இருக்கும் கிளைமேட்டோட டெம்பரேச்சர் வந்து. ஒரு சாரல் மழை கூட பெய்தாச்சுன்னா வேறு லெவலில் மிஸ்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே மழை இருந்திருக்கு போல், நேற்றுக்கு வரை இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஸோ மிஸ்ட்டு பார்த்தீங்களா, அங்கே கீழே இறங்கிட்டு இருக்கு.
வாவ், climate changing. climate சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு போட்டோ எடுத்தாருங்க ப்ரோ. உண்மையிலே இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு போனஸ் தான் கிளைமேட்டு. ஆனால் மன்சூன் இப்படி இருக்கக்கூடாது, மழை எல்லாம் பெய்யணும். பட் மழை இல்லை. எப்படி இருக்குன்னா ஒரு டிசம்பர் டைமில் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபீல் தான். வெயில் கிடையாது, வெயில் இருக்குது, வந்து வந்து போகுது. பட் ஆனால் நல்ல குளிர் கிளைமேட்டு, நல்ல குளிராக இருக்குது. ஸோ மார்னிங் மார்னிங் வந்து 3 o'clock இந்த கிளைமேட் கிடச்சிருக்கு. அது கண்டிப்பாக பெரிய ஒரு போனஸ் தான். பட் ஆனால் மழை கூட பெய்தால் மட்டும்தான் இந்த சீரீஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா இது மன்சூன் சீரீஸ். ஸோ இந்த சைடை பார்த்தீங்களா, ரொம்பவே க்ரீனிஷாக பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்க, மன்சூன் டைம்னால இப்படி தான் ரொம்பவே பச்சை பச்சையான ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா பைன் ஃபாரஸ்ட் போகிறது. ஸோ இந்த ஹோம் ஸ்டே போகிற வழியே வந்து வேறு லெவல் அட்வென்ச்சராக தானே இங்கே இருக்குது. நம்ம ஏதோ கோனி ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு ரோடு இருந்த மாதிரி இருக்குது. வங்கி ட்ரைப் இதுக்கு உள்ள அடி சூப்பராக அவங்களே இதை பில்லுலாம் வாங்கி சைடில் செடியெல்லாம் நட்டு கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. வங்கி ட்ரைப். ஸோ இங்கே நிறைய இருக்கா ஹோஸ்டல் கீழே. வாவ், செம்ம லொக்கேஷன். கீழே பாருங்க, பா க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி. செம்ம ஆழம்னு நினைக்கேன். ரொம்ப ஆழம் இருந்தால் தான் இந்த கலரில் கிடக்கும் தண்ணி. ஆல்கா எல்லாம் வந்து ஆல்கா தானே. ஃபைனலி நம்ம ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி ரொம்ப ப்ளசன்ட் கிளைமேட். நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தோம் ரைட் பண்ணி. ரொம்பவே அடி வாங்கி அவ்வளவுக்கு ஹீட்டாக இருந்தது. பட்டு ரூம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. மங்கி ட்ரைப். ஓ, இதோட நேம் ஹோஸ்டல் கிடையாதுங்க, இது மங்கி ட்ரைப். ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து ரூமில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் பேக்கில் தெரியல, இதுதான் நம்ம ரூமு, மங்கி ட்ரைப். ஸோ மங்கி ட்ரைபுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஆப்போசிட்டில் இருக்க வியூ பார்த்தீங்களா நீங்கள், வேறு லெவல் தரமான வியூ. இப்போ நான் காமிச்சாரேன் பாருங்கள். வேறு லெவல் வியூங்க. ஸோ எங்கள் பைக்ஸ் எல்லாமே 10 பைக்ஸ் இங்கே வரிசையாக நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, ரூமுக்குள்ளே போய் பார்ப்போமா, ரூம் எப்படி இருக்குன்னு முதல்ல. ஸோ ரூமுக்குள்ளாடி எந்த ரூமு? நார்மலா. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இடத்துல உள்ள வாகமனோட ஸ்பாட்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிற ரூமோட நேம் வந்து ஆர்மலா அப்படின்ற ரூம் தான். ஸோ டார்மேட்டரியில் நான் அதில் தங்கினது கிடையாது, ஃபஸ்ட் டைம் டார்மேட்டரியில் தாங்கிறேன். நீங்கள் போல நடந்திடவா ப்ரோ. எனக்கு மாடிதாங்க. நம்பர் 7 நம்பர் 707 டோனியோட நம்பர். ஸோ அடி வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் லாக்கர்லாம் இருக்குது. நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டார்மெட்ரிலாம், லைவில் இப்போ தான் பார்க்குறேன்.